ஒரு 3ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தை உட்கார்ந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கான கோடிங்க எழுதிட்டு இருக்கிறத கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. வாவ், நிஜமாவே இது பெரிய விஷயம்தான். ஆமா. அதே நேரத்துல இந்தியாவில இருந்து பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் உள்ள ஒரு மாபெரும் வெளிநாட்டு வங்கி சுமார் Rs 26,000 crore பணத்தை முதலீடு செஞ்சு இந்திய வங்கி ஒன்றோட பெரும் பங்க வாங்குறாங்க. ஆக்சுவலா இது ரெண்டுமே வெவ்வேறு துருவங்கள் மாதிரி இருக்கு. அதேதான், ஒரு புறம் கல்வியில ஒரு மாபெரும் புரட்சி, மறுபுறம் பொருளாதாரத்துல பிரம்மாண்டம். நிஜமாவே இந்தியால இப்போ என்னதான் நடந்துட்டு இருக்கு? இதற்கான விடைய தேடி 03 ஏப்ரல் 2026க்கான டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிரீஃபிங்க நாம் பார்க்க போகிறோம். கண்டிப்பா. நீங்க யூபிஎஸ்சி, பேங்கிங், எஸ்எஸ்சி இல்ல ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கு தயாராகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கான செக்ஷன். எக்ஸாக்ட்லி. உங்களுக்கான 100% சிலபஸ் கவரேஜ இந்த டீப் டைவ்ல நாம முழுமையா அலச போகிறோம். சும்மா மனப்பாடம் பண்ணாம அந்த நியூஸுக்கு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட நாம புரிஞ்சுக்க போறோம். அண்ட் உங்களுடைய தொடர்ச்சியான ப்ரிப்பரேஷன்ஸ் மற்றும் உடனுக்குடன் அப்டேட்ஸ்களை பெற டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள எங்களுடைய டெலிகிராம் சேனல் லிங்கை ஃபாலோ செய்ய மறக்காதீங்க. ஓகே, லெட்ஸ் அன்பேக் திஸ். எக்கனாமி அண்ட் பேங்கிங் பகுதியில நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போவது RBI CME ஃப்ரேம்வொர்க். இதற்கான டெட்லைன் இப்போ எக்ஸ்டெண்டட் 3 months to July 1, 2026. இதுல நீங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய கீ லிமிட்ஸ் இருக்கு. அதாவது 1 crore இண்டிவிஜுவல் ஜெனரல், 25 lakhs ஃபார் IPO, FPO, ESOP. இந்த எண்கள் எல்லாம் எக்ஸாம்ஸ்ல ரொம்ப முக்கியம்னு எனக்கு புரியுது. ஆனா எனக்கு ஒரு சின்ன டவுட் இப்போ. அக்யூசிஷன் ஃபினான்ஸ்ல MNAK, அதாவது அந்த மர்ஜர்ஸ் அண்ட் அக்விசிஷன்ஸ்க்கு நான் ஃபினான்ஷியல் டார்கெட்ஸை மட்டும் ஏன் இப்போ அனுமதித்திருக்கிறார்கள்? நல்ல கேள்வி. ஏன்னா ஒரு வங்கி இன்னொரு நிறுவனத்தை வாங்கும்போது ஃபைனான்ஷியல் டார்கெட்ஸ் வாங்குவது தானே அவங்களுக்கு சுலபம். ஏன் நான் ஃபைனான்ஷியல் டார்கெட்ஸ்க்கு RBI இவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்கறாங்க? இது கொஞ்சம் ரிஸ்க் அதிகம் இல்லையா? வாட்ஸ் ஃபேசினேட்டிங் ஹியர் இஸ், நீங்க சொல்ற மாதிரி இது ரிஸ்க் கிடையாது. மாறாக ரிஸ்கை குறைப்பதற்கான ஒரு மிகப்பெரிய பேங்கிங் ஸ்ட்ராட்டஜி. ஓ அப்படியா? ஆமா, இது முழுக்க முழுக்க பேங்கிங் ஸ்டெபிலிட்டியை பாதுகாப்பதற்கான ஒரு விஷயம். வங்கிகள் ஃபைனான்ஷியல் டார்கெட்ஸை கையகப்படுத்தும் போது அங்க கண்ணுக்கு தெரியாத ஸ்பெகுலேட்டிவ் ரிஸ்க்ஸ் இருக்கலாம். அதாவது ஒரு பபிள் மாதிரி இல்லையா? கரெக்ட். வெறும் காகிதத்துல மட்டும் லாபம் காட்டுற மாதிரி இருக்கலாம். ஆனா நான் ஃபைனான்ஷியல் டார்கெட்ஸ் அப்படிங்கிற உற்பத்தி நிறுவனங்களையோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறுவனங்களையோ கையகப்படுத்தும் போது அது ரியல் எக்கானமியில் நேரடி முதலீடா மாறுது. இதனால் வங்கிகள் தீவாலாகும் அபாயம் குறையுது. அண்ட் டெபாசிட்டர்ஸோட பணமும் பாதுகாப்பா இருக்கும். எக்ஸாக்ட்லி. இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் செக்டர்ல IRDAI IND AS இம்ப்ளிமெண்டேஷனை பத்தி நாம கண்டிப்பா பேசணும். இது மேண்டேட்டரி ஃப்ரம் April 1, 2026. அதாவது காப்பீடு நிறுவனங்களுக்கான அந்த புதிய கணக்கீட்டு முறை, கரெக்டா? அதேதான். சர்வதேச தரத்துக்கு இணையாக இன்சூரன்ஸ் நிறுவனங்களின் கணக்கு வழக்குகளை கொண்டு வர இந்த IND AS ரொம்ப அவசியம். இதற்காக WTM ராஜேகுமார் சின்ஹா தலைமையில ஒரு 2-year டேர்ம் ஜாயிண்ட் எக்ஸ்பர்ட் குரூப் அமைக்கப்பட்டிருக்கு. சோ எக்ஸாம் POVல இந்த கமிட்டியோட தலைவர் பேரும் இது நடைமுறைக்கு வர ஆண்டும் ரொம்ப முக்கியம். கண்டிப்பா. மேலும் DOT OTT சிம் பைண்டிங்கின் டெட்லைன் இப்போ December 31, 2026க்கு நீட்டிக்கப்பட்டிருக்கு. முன்னாடி இருந்த 6-hour ஆட்டோமேட்டிக் லாக் அவுட் முறையானது இப்போ ரிஸ்க் பேஸ்ட் டெர்மினேஷன் மெக்கானிசமா மாற்றப்பட்டிருக்கு. இது டெலிகாம் ஆக்ட் 2023 அடிப்படையில நடக்குது. இந்த சிம் பைண்டிங் கான்செப்டை நான் ஒரு சின்ன உதாரணத்தோட ரிலேட் பண்ணி பார்க்கறேன். சொல்லுங்க. இப்போ இத ஒரு டிஜிட்டல் சாவி மாதிரி வச்சுக்குவோம். அந்த சாவியை நீங்க உங்க வீட்டு கதவுலே நிரந்தரமா ஒட்டி வச்சிட்டீங்க. இப்போ உங்களோட பாஸ்வேர்டு வேற ஒருத்தருக்கு தெரிஞ்சா கூட அவரால வேற எங்கிருந்தோ அந்த கதவை திறக்க முடியாது. ஏன்னா அந்த பிசிக்கல் சிம் உங்க போன்ல இருக்கணும். கரெக்ட். அப்படிதானே இது ஒர்க் ஆகுது? மிகச்சரியான ஒப்பீடு. அந்த 6 hours ஆட்டோமேட்டிக் லாக் அவுட் யூசர்களுக்கு ரொம்ப பெரிய தலைவலியா இருந்துச்சு. அடிக்கடி லாகின் பண்ணிட்டே இருக்கிறது கஷ்டம் இல்லையா? ஆமா, ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருக்கும். அதனால தான் இப்போ ரிஸ்க் பேஸ்ட் டெர்மினேஷன் மெக்கானிசமை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது உங்க அக்கவுண்ட்ல ஏதாவது சந்தேகத்திற்குரிய விஷயம் நடந்தா மட்டும் அது தானாவே லாக் அவுட் ஆகும். Here's where it gets really interesting. இப்போ பேங்கிங் M&A ஸ்பாட்லைட்டை பார்த்தா நிஜமாவே ஒரு மலைப்பா இருக்கு. Emirates NBD acquires 60% stake in RBL Bank. ஆமா, இது ரொம்ப பெரிய நியூஸ். வங்கி இந்திய வங்கியோட இவ்ளோ பெரிய பங்க வாங்குறது சாதாரண விஷயமே இல்ல. கண்டிப்பா இது இந்திய பொருளாதாரத்தின் மீதான ஒரு உலகளாவிய நம்பிக்கையை காட்டுது. இவ்ளோ பெரிய முதலீடு உள்ள வரும்போது அது RBL பேங்கை மட்டும் வளர்க்காது, ஒட்டுமொத்த பேங்கிங் எக்கோசிஸ்டம்க்குமே ஒரு லிக்விடிட்டியை கொடுக்கும். சூப்பர். அதே போல சர்வதேச வர்த்தகத்தை ஊக்குவிக்க CBIC SEZ ரிலீஃப் அறிவிச்சிருக்காங்க.
இதோட டைம்லைன் வந்து ஏப்ரல் 1, 2026, மார்ச் 31, 2027. இதுல தகுதி வந்து மின் 20% வேல்யூ எடிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஆமா, அண்ட் டாரிஃப் ஸ்ட்ரக்சர்ல பெரிய மாற்றங்கள் வந்திருக்கு. உதாரணமா அந்த வரி விகிதம் வந்து 7.5%ல இருந்து 6.5%ஆ குறைஞ்சிருக்கு. ஓகே, அந்த மின் 20% வேல்யூ எடிஷன் அப்படிங்கறத கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? ஷியோர். இப்போ ஒரு SEZ நிறுவனம் 100 ரூபாய்க்கு ஒரு மூலப்பொருளை இறக்குமதி செய்றாங்க அப்படின்னா அது அப்படியே விற்காம அதுல அவங்க உழைப்பையும் தொழில்நுட்பத்தையும் சேர்த்து குறைந்தபட்சம் 120 ரூபாய்க்காவது ஏற்றுமதி செய்யணும். ஓ, அதுதான் வேல்யூ எடிஷன் அப்படின்னு சொல்றோம். அதேதான். இதை செய்யும் நிறுவனங்களுக்கு தான் இந்த 6.5% டாரிஃப் சலுகை கிடைக்கும். இப்போ எனர்ஜி செக்டரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா PNG டிரைவ் 2.0 ஸ்டேட்டஸ் அப்படின்னு டெட்லைன் இப்போ ஜூன் 30, 2026க்கு நீட்டிக்கப்பட்டிருக்கு. இந்தியாவோட இலக்கு 15% நேச்சுரல் கேஸ் இன் இந்தியாஸ் எனர்ஜி பாஸ்கெட் அப்படிங்கிறது தானே? எக்ஸாக்ட்லி. மார்ச் 2026 நிலவரப்படி பார்த்தீங்கன்னா 310,000 பிளஸ் நியூ PNG அண்ட் 220,000 பிளஸ் டொமெஸ்டிக் கமர்ஷியல் கனெக்ஷன் சட்டப்பட்டிருக்கு. வாவ், அந்த நம்பர்ஸ் ரொம்ப பெருசா இருக்கே. ஆமா, நிலக்கரி மாதிரியான மாசடியும் எரிபொருட்கள் இருந்து விலகி நாம தூய்மையான எரிசக்தியை நோக்கி நகரணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த டேட்டா பாயிண்ட். பேங்கிங் மற்றும் SSC தேர்வர்கள் இதை கண்டிப்பா நோட் பண்ணிக்கணும். தூய்மையான எரிசக்தி அப்படின்னு நீங்க சொன்னதும் எனக்கு ஒரு வியப்பூட்டும் தகவல் ஞாபகம் வருது. உலக அளவிலான IRCCsல, அதாவது இன்டர்நேஷனலி ரெகக்னைஸ்ட் சர்டிபிகேட்ஸ் ஆஃப் கம்ப்ளையன்ஸ்ல இந்தியாவிற்கு மட்டும் 56% இருக்கு. அதாவது 3561 சர்டிபிகேட்ஸ். நிஜமாவே இது ஒரு மிகப்பெரிய சாதனை. ஆமா, இது பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் 2002 கீழ் வருது. இந்த பட்டியல்ல லீடிங் நேஷன்ஸ் வரிசையில பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயின் இருக்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். பல்லுயிர் பாதுகாப்பில இந்தியா எந்த அளவுக்கு முன்னணியில இருக்குன்னு இது காட்டுது. If we connect this to the bigger picture, இந்த சாதனைக்கு காரணமான இந்தியாவின் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை நம்ம பார்க்கணும். இந்தியாவின் ஃபர்ஸ்ட் நேஷனல் ரெபாசிட்டரி ஃபார் டீப் சி ஃபானா ஆன பாவசாகரா ரெபாசிட்டரி வந்து CMLRE கொச்சியில அமைந்திருக்கு. ஓகே, இது UN Decade of Ocean Science 2021-2013 கீழ் செயல்படுது. இப்போ இந்த ரெபாசிட்டரி அப்படின்னா ஆழ்கடல் உயிரினங்களோட DNA-வை பாதுகாக்கும் ஒரு பிரம்மாண்டமான லைப்ரரி மாதிரி செயல்படும் தளம் அப்படின்னு சொல்லலாமா? 100க்கு 100 உண்மை. புத்தகங்களுக்கு பதிலா உயிரினங்களோட மரபணுக்களை சேமித்து வைக்கும் ஒரு வால்ட் இது. கடல் வளங்களை யாராவது தவறாக பயன்படுத்தினா இந்த DNA தரவுகளை வச்சு நம்மால சட்டப்பூர்வமா அதை தடுக்க முடியும். அமேசிங். மேலும் CMS COP15 சம்மிட் வந்து கேம்போ கிராண்டே பிரசீல்ல 23 to 29 மார்ச் 2026ல நடக்கவிருக்கு. இதோட தீம் பாத்தீங்கன்னா கனெக்டிங் நேச்சர் டு சஸ்டெயின் லைஃப். இந்த மாநாட்டுல 40 நியூ ஸ்பீஷீஸ் பாதுகாக்கப்படுவதற்கான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. UPSC தேர்வர்களுக்கு இந்த தீம் அண்ட் லொகேஷன் மிக மிக முக்கியமானது. கண்டிப்பா. கடலின் அடியில இயற்கையோட தரவுகளை நாம எப்படி பாதுகாக்கிறோமோ அதே போல பணியிடங்களில் மனிதர்களை பாதுகாக்கும் தொழில்நுட்பங்களுக்கும் நாம அதிக முக்கியத்துவம் தர்றோம். அப்படியே டிஜிட்டல் கவர்னன்ஸ்க்கு வருவோம். HABox போர்ட்டல் WMCDA பற்றி நாம பேசியே ஆகணும். ஆமா, இது ரொம்ப முக்கியமான ஒரு இனிஷியேட்டிவ். இது வந்து பாஷ் ஆக்ட் 2013 செக்ஷன் 4க்காக கொண்டு வரப்பட்டது. தற்போது 1,61,000 பிளஸ் ஒர்க் பிளேசஸ் இதுல இணைந்திருக்காங்க. அண்ட் இது மிஷன் சக்தி ஆப்புடன் இன்டகிரேட் செய்யப்பட்டுள்ளது. இதுல மிக முக்கியமா நீங்க நினைவில் வைக்க வேண்டியது ஆரலியானோ பெர்னாண்டஸ் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கோவா சுப்ரீம் கோர்ட் வழக்கு. ரொம்ப முக்கியமான தீர்ப்பது. பணியிடங்களில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் புகார்களை கண்காணிக்கவும் உச்சநீதிமன்றம் கொடுத்த வழிகாட்டுதல்களின் நேரடி விளைவுதான் இந்த போர்ட்டல். கரெக்ட். இதேபோல டிஜிட்டல் கவர்னன்ஸ்ல இன்னொரு முக்கியமான முன்னெடுப்பு போஷன் டிராக்கர், ஃபேஸ் ரெகக்னிஷன் சிஸ்டம் FRS. இதுல சமீபத்துல ஒரு அப்டேட் வந்திருக்கு. கிட்ஸ் அண்டர் 6 ஆர் எக்ஸாம்ட் அப்படிங்கிற விதி கொண்டு வரப்பட்டிருக்கு. ஓ, அப்படின்னா 6 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு முகத்தை ஸ்கேன் பண்ண மாட்டாங்களா? ஆமா, இது வந்து பேஸ் 64 என்கோடிங் அண்ட் ஃபேஸ் மேட்ச் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துது. ஆனா 6 வயதுக்குட்பட்ட குழந்தைங்களுக்கு ஏன் இந்த எக்ஸம்ஷன் கொடுத்திருக்காங்க? பேஸ் 64 என்கோடிங் மூலம் முகத்தை ஸ்கேன் செய்யறதுல என்ன சிக்கல்? மிகச்சிறந்த கேள்வி. ஒரு 2 வயசு குழந்தையோட முக அமைப்பிற்கும் அதே குழந்தை 4 வயது எட்டும்போது உள்ள முக அமைப்பிற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும் இல்லையா? ஆமா, குழந்தைங்க முகம் சீக்கிரமா மாறிடும். அதேதான், குழந்தைகளின் முகக்கூறுகள் மிக வேகமா மாறுறதால ஃபேஸ் ரெகக்னிஷன் சிஸ்டம் அதை வேறொரு குழந்தை அப்படின்னு தவறாக புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கு. அதாவது ஃபால்ஸ் நெகட்டிவ்ஸ் வரலாம். அதனால அவங்களுக்கு சத்துணவு சென்று சேருவதில் சிக்கல் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இந்த எக்ஸம்ஷன். வாவ், இது எவ்வளவு நுட்பமான ஒரு நடைமுறை சிந்தனை.
உண்மைதான். அடுத்ததாக சிசிஎம்எஸ் போர்ட்டல். இது மினிஸ்ட்ரி ஆஃப் பார்லிமெண்டரி அஃபேர்ஸால் நிர்வகிக்கப்படுது. பொறுப்பு அமைச்சர் மின் கிரண் ரிஜிஜு. இந்த போர்ட்டல் என்ன பண்ணுது? இந்த போர்ட்டல் நாடாளுமன்ற ஆலோசனை குழுக்களின் கூட்டங்களை ஒருங்கிணைக்கிறது. இதிலுள்ள ஸ்ட்ரிக்ட் கான்ஃபிடென்ஷியாலிட்டி ரொம்ப முக்கியம். எம்பிக்கள் இந்த குழு விவாதங்களை நாடாளுமன்றத்தில் வெளிப்படையாகவோ அல்லது மீடியாக்கள்ல பேச முடியாது அப்படிங்கிறத இந்த சிஸ்டம் மிக துல்லியமா உறுதி செய்யுது. இப்போ நேஷனல் அஃபேர்ஸ்க்கு வந்தோம்னா இந்தியாஸ் எஸ்டிஜி டேஷ்போர்ட் MoSPI அண்ட் UNRCO மூலமா இந்தியாவின் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் வளர்ச்சியை நம்மால துல்லியமா பார்க்க முடியுது. ஆனா எல்லாவற்றையும் விட எனக்கு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தது கல்வித்துறையில வந்துள்ள ஒரு அப்டேட் தான். ஏஐ பத்தி சொல்றீங்களா? ஆமா, AI அண்ட் காம்ப்யூட்டேஷனல் திங்கிங் கரிக்குலம் MoADE அண்ட் CBSE இணைந்து கிளாஸஸ் 3 to 8க்காக கொண்டு வந்திருக்காங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஒரு 3ஆம் வகுப்பு குழந்தைக்கே AI சொல்லித் தருவது கல்வித்துறையில எவ்வளோ பெரிய புரட்சி! நிஜமாவே இது பெரிய லீப் தான். இது ஏதோ MS பெயிண்ட் சொல்லித்தரும் கம்ப்யூட்டர் கிளாஸ் இல்ல. குழந்தைகளை மனப்பாடம் செய்யும் முறையிலிருந்து விலகி லாஜிக்கலா சிந்திக்க வைக்கும் ஒரு மகா பெரும் மாற்றம். அந்த மாற்றம் தொழில்துறையிலையும் மிக வேகமா நடந்துட்டு இருக்கு. இந்தியாவின் ஃபர்ஸ்ட் இண்டிஜினஸ் கோல் டு அமோனியம் நைட்ரேட் ப்ராஜெக்ட் லக்கன்பூர், ஒடிஷால அமைய உள்ளது. இது ஏதோ சாதாரண ப்ராஜெக்ட் இல்ல. இதுல Rs 25,000 crore இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க அண்ட் 2,000 TPD கெபாசிட்டி கொண்டது. ஓகே, இதுல என்ன ஸ்பெஷல் டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க? இதுல BHEL கேசிஃபிகேஷன் டெக் பயன்படுத்தப்படுது. நிலக்கரியை எரித்து மின்சாரம் எடுக்கிறத பத்தி நாம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இந்த கேசிஃபிகேஷன் டெக் அப்படின்னா என்ன? நிலக்கரிய உரமாக, அதாவது அமோனியம் நைட்ரேட்டா எப்படி மாத்துறாங்க? ஆக்சுவலா நிலக்கரியை நேரடியாக எரிப்பதற்கு பதிலா அதை மிக அதிக வெப்பத்தில் ஆக்சிஜன் மற்றும் நீராவி கொண்டு கெமிக்கல் ரியாக்ஷன் செய்வதே கேசிஃபிகேஷன். ஓஹோ! இதன் மூலம் வெளியாகிற வாயுக்களிலிருந்து தான் அமோனியம் நைட்ரேட் தயாரிக்கப்படுது. எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கோணத்துல பாத்தீங்கன்னா இது நிலக்கரிய வெறும் மாசை ஏற்படுத்தும் எரிபொருளா மட்டும் பார்க்காம அதிலிருந்து மதிப்பு கூட்டப்பட்ட ரசாயனங்களை உருவாக்கும் ஒரு தற்சார்பு நடவடிக்கை. சூப்பர்! இதனால உரம் தயாரிப்புல நாம வெளிநாடுகளை நம்பி இருக்க வேண்டியதில்லை. So what does this all mean? பொருளாதாரமும் தொழில்நுட்பமும் இவ்ளோ வளரும்போது நம்முடைய டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். FY 25-26 கேபிட்டல் அவுட்லே 100%, அதாவது 1.86 lakh crore யூட்டிலைஸ் ஆயுள்ளது. 100% யூட்டிலைஸ் ஆகிறது ரொம்ப ரேர். ஆமா, ஒரு அரசு ஒதுக்குற நிதியில 100% மூலதன முதலீட்டிற்காக முழுமையா செலவிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ராணுவ பலத்தை அதிகரிக்கிறதுல உள்ள அசுர வேகத்தை காட்டுது. இதோட ஆபரேஷன் சிந்தூரின் முக்கியத்துவத்தையும் நம்ம கவனிக்கணும். 50 கோடி ரூபாய் ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இந்த ரேடார்கள் மலைப்பகுதிகளுக்கு ஸ்பெஷலா டிசைன் பண்ணப்பட்டதா? ஆமா, இந்த ரேடார்கள் IACCC-உடன், அதாவது இன்டகிரேட்டட் ஏர் கமாண்ட் கண்ட்ரோல் அண்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டமுடன் நேரடியாக இன்டகிரேட் செய்யப்படுது. மலைப்பாங்கான எல்லைப் பகுதிகளில் ரேடார் கண்காணிப்பு அப்படிங்கிறது எப்போதுமே ஒரு சவால். அந்த பிளைண்ட் ஸ்பாட்ஸை நீக்கி எதிரிகளின் நடமாட்டத்தை பல மடங்கு துல்லியமா கண்காணிக்க இது உதவும். அண்ட் நேவல் செக்டாரை பொறுத்தவரை என்ன அப்டேட்ஸ் இருக்கு? தொடர்ச்சியா பல கப்பல்கள் டெலிவரி செய்யப்பட்டிருக்கு. ASWSWC மல்வான் கொச்சின் ஷிப்யார்ட்ல இருந்தும், INS ஷூட்டியார்ட் 1280 கோவா ஷிப்யார்ட்ல இருந்தும், மற்றும் ICGS அச்சால் 1274 ஆகியவற்றின் டெலிவரி நடந்திருக்கு. இந்த ASW அப்படிங்கிறது ஆன்டி சப்மரீன் வார்ஃபரை குறிக்கிறது இல்லையா? எதிரிகளோட நீர்மூழ்கி கப்பல்களை வேட்டையாடும் தொழில்நுட்பம். சரியாக பிடித்தீர்கள். இதுல மிகவும் பெருமைப்படக்கூடிய இன்னொரு விஷயம் என்னவென்றால், GSL கடந்த 600 நாட்கள்ல 14 வெசல்ஸ் லான்ச் செஞ்சிருக்காங்க. வாவ்! 600 நாள்ல 14 வெசல்ஸா? ஆமா, டிஃபென்ஸ் எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த கப்பல்களின் பெயர்கள் மற்றும் அதை கட்டிய ஷிப்யார்ட்ஸின் பெயர்கள் மிக மிக முக்கியம். இப்ப மாநில செய்திகளுக்கு வருவோம். ஆந்திர பிரதேசத்தின் நீங்க கால குழப்பத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக ஆந்திர பிரதேஷ் கேபிட்டல் ரெசல்யூஷன் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஆமா, அமராவதி ஃபார்மலி டிக்ளேர்ட் தி சோல் கேபிட்டல். இதேதோ இன்று நடந்த முடிவல்ல. இது ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட் ஃப்ரம் ஜூன் 2, 2024 இருந்து அமலுக்கு வருகிறது அப்படின்னு சட்டம் சொல்லுது. இந்த ரெட்ரோஸ்பெக்டிவ் டேட் தேர்வுகளில் மிக நுட்பமாக கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வி. அந்த தேதியோட முக்கியத்துவம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? ஜூன் 2, 2014 தான் ஆந்திரா 2ஆக பிரிக்கப்பட்டது. ஓ கரெக்ட், 10 வருஷம். ஆமா, சரியாக 10 ஆண்டுகள் கழித்து, அதாவது ஜூன் 2, 2024 ஆந்திராவின் மீதான ஐதராபாத்தின் உரிமை முடிவுக்கு வருது.
அதனால தான் அமராவதியை சோல் கேபிட்டலாக அந்த குறிப்பிட்ட தேதியிலிருந்து ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்டில் அறிவித்திருக்கிறார்கள். சட்ட ரீதியான தொடர்ச்சியை பேணுவதற்கான ஒரு புத்திசாலித்தனமான நகர்விது. அருமையான விளக்கம். அப்புறம் வடகிழக்கு மாநிலமான மேகாலயாவில் என்ன நடக்குது? மேகாலயாவில மேகாலயா சேட்டலைட் இன்டர்நெட் இனிஷியேட்டிவ் ஸ்டார்லிங்க் இந்தியாவுடன் இணைந்து தொடங்கப்பட்டிருக்கு. இதோட கனெக்டிவிட்டி தாக்கம் மிக பெரியது. மலைப்பாங்கான மாநிலம் என்பதால் இன்டர்நெட் ரொம்ப முக்கியம். கண்டிப்பா. அங்க கவர்மெண்ட் சர்வீஸ் டெலிவரி 30 நாட்கள் இருந்து வெறும் 3 நாட்களா குறைய போகுது. தொழில்நுட்பம் எப்படி அடித்தட்டு மக்களின் வாழ்வியலை மாற்றுது என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். சூப்பர். வெல்ஃபேர் ஃப்ரேம்வொர்க்ஸை பார்த்தால் டெல்லி லக்பதி பிட்டியா யோஜனா இதோட மெச்சூரிட்டி வேல்யூ ரூபீஸ் 1.2 லேக். அப்புறம் ஏபி வீவர் ஸ்கீம் இதோட அவுட்லே ரூபீஸ் 150 crore ஆகியவா கொண்டு வரப்பட்டிருக்கு. அண்ட் அந்த அவார்ட்ஸ். ஆமா, திரிபுரா பஞ்சாயத் அவார்ட்ஸ் 2025ல நானாஜி தேஷ்முக் புரஸ்காரை சிப்பாஹைஜாலா டிஸ்ட்ரிக்டும், தீன் தயாள் உபாத்யாய் புரஸ்காரை காஞ்சன்பாரி மற்றும் பைகுந்தாபூர் கிராம ஊராட்சிகளும் வாங்கியுள்ளன. உலகளாவிய தரவரிசைகளை, அதாவது குளோபல் இண்டெக்ஸஸ் பார்த்தா ஸ்கைட்ராக்ஸ் வேர்ல்ட் ஏர்போர்ட் அவார்ட்ஸ் 2026ல சிங்கப்பூர் சாங்கி மீண்டும் முதலிடம் பிடிச்சிருக்கு. நம்ம இந்தியன் ஏர்போர்ட்ஸ் நிலைமை என்ன? இந்தியன் ஏர்போர்ட்ஸ்ல IGI 28th இடத்தையும் கெம்பெகவுடா 41st, அதாவது பெஸ்ட் ரீஜனல் இடத்தையும் பிடிச்சிருக்கு. கெம்பெகவுடா தொடர்ந்து 3வது ஆண்டா பெஸ்ட் ரீஜனல் ஏர்போர்ட் விருதை வாங்குறது ரொம்ப குறிப்பிடத்தக்கது. ஓகே, இப்போ ஸ்பேஸ் மிஷன்ஸ்ல பார்த்தா நாசா ஆர்டெமிஸ் 2 மிஷன்ல கிறிஸ்டினா கோக் பயணிக்கிறாங்க. இவங்க விண்வெளியில அதிக நாட்கள், அதாவது 320 டே ரெக்கார்டு இருந்த பெண் என்ற மாபெரும் சாதனையை படைத்தவர். வாவ். அப்புறம் இன்டர்நேஷனல் டெக்ல காஸ்டாரிக்காவின் ICP அப்ளிகேஷன் மிக சுவாரஸ்யமானது. இது 25 வெனமஸ் ஸ்னேக்ஸ் அதோட தோற்றத்தை வச்சு நொடிப்பொழுதில் அடையாளம் காணக்கூடிய ஒரு ஆப். இது பாம்பு கடிக்க ஆளானவர்களுக்கு சரியான ஆன்டிவெனம் கொடுக்க பெரிதும் உதவும். இது போல பல டேட்டா பாயிண்ட்ஸ் நாம விவாதித்து வர்றோம். இதற்கிடையே சில முக்கிய நியமனங்களும், அதாவது அப்பாயின்மெண்ட்ஸ் நடந்திருக்கு அல்லவா? ஆமா, எல்டிஜன் திராஜ்சத் 49th VCOS ஆகவும், புரா வாம்சிராம மோகன் CMD பவர் கிரிட் ஆகவும், விரு விக்ரம் யாதவ் DGC-ஆவும் பதவியேற்றுள்ளனர். ஓகே. இதைத் தவிர பியூரோக்ராட்டிக் ரீஷஃபில் மேட்ரிக்ஸ்ல ஃபைனான்ஸ், ஹோம், இன்ஃப்ரா, ரிசோர்சஸ் ஆகிய துறைகள்லயும் பல முக்கிய IAS அதிகாரிகளோட மாறுதல்கள் நடந்திருக்கு. ஒட்டுமொத்த நிர்வாக இயந்திரமும் எப்படி சுழலுது அப்படிங்கிறது இது காட்டுது. இறுதியாக சில முக்கிய நிகழ்வுகளை பார்த்திடுவோம். ஏவியேஷன் MOU ஏர் இந்தியா மற்றும் உஸ்பெகிஸ்தான் ஏர்வேஸ் இடையே கையெழுத்தாகியுள்ளது. இது மத்திய ஆசிய நாடுகளுடனான வர்த்தகத்தை அதிகரிக்கும். அண்ட் ஸ்போர்ட்ஸ்ல ஏஷியன் ஸ்குவாஷ் ஃபெடரேஷன் அவார்ட்ஸ் 2025இல் இந்தியாவின் அனாஹத் சிங் மற்றும் அபய் சிங் விருதுகளை வென்றுள்ளனர். புத்தகங்களை பொறுத்தவரை சுதாமூர்த்தி எழுதிய டைட்ஸ் ஆஃப் டைம் என்ற புத்தகத்தை VPCP ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ளார். கிரேட். மேலும் ஏப்ரல் 2ஆம் தேதி வேர்ல்ட் ஆட்டிசம் அவேர்னஸ் டே கடைபிடிக்கப்பட்டது. இந்த வருடத்திற்கான தீம் ஆட்டிசம் அண்ட் ஹியூமனிட்டி, எவ்ரி லைஃப் ஹேஸ் வேல்யூ. This raises an important question. இவ்ளோ தகவல்களை ஆழமா விவாதித்த நாம தேர்வுக்கு தயாராகும் விதமா ஒரு ஆக்டிவ் ரீகால் செக்ஷனை ஆரம்பிச்சிடுவோம். நீங்க இவ்வளவு நேரம் கேட்டதை வச்சு உங்களால இந்த கேள்விகளுக்கு சரியா பதிலளிக்க முடியுதான்னு செக் பண்ணி பாருங்க. நான் கேள்விகளை கேட்கிறேன், நீங்க ஆன்சர் சொல்லுங்க. டன். கேள்வி 1. இந்தியா அக்கவுண்ட்ஸ் ஃபார் 56%, அதாவது 3561 of globally issued IRCCs under which environmental protocol? பதில் பயோலாஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் 2002. கேள்வி 2. Under the new AP Reorganization Act amendment, from what exact date is Amaravati retrospectively declared the sole capital? பதில் June 2, 2024. கேள்வி 3. What is the newly extended deadline for OTT platforms to implement SIM-binding rules? பதில் December 31, 2026. கேள்வி 4. Which Indian airport was ranked 41st globally and won Best Regional Airport at the Skytrax Awards 2026? பதில் கெம்பேகவுடா இன்டர்நேஷனல். கேள்வி 5. In the Portion Tracker FRS update, what is the specific exemption granted to children under 6 years of age? பதில் kids under 6 are exempt from EKYC FIRAS. அருமையான ஆக்டிவ் ரீகால் செஷன்.
காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு இந்த தகவல்கள் அனைத்தும் எப்படி ஒன்றோடொன்று இணைந்து ஒரு பெரிய நேஷனல் ஓவர்வியூவை கொடுக்குது அப்படின்னு நீங்க இப்போ உணர்ந்திருப்பீங்க. ஆமா, எக்கனாமில நம்ம பார்த்த பேங்கிங் ஸ்டெபிலிட்டி ஆகட்டும், நேஷனல் அஃபேர்ஸ்ல பார்த்த AI எஜுகேஷன் ஆகட்டும், ஸ்டேட் அஃபேர்ஸ்ல பார்த்த சேட்டலைட் கனெக்டிவிட்டி ஆகட்டும், இவை அனைத்தும் தனித்தனி செய்திகள் கிடையாது. எக்ஸாக்ட்லி. இவை அனைத்தும் ஒன்றிணைந்து தொழில்நுட்ப ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் வளமடைந்து வரும் ஒரு புதிய இந்தியாவை நமக்கு காட்டுது. இறுதியாக நாம இன்று ஆழமா விவாதித்த 2 முரண்பாடான ஆனா சுவாரஸ்யமான விஷயங்களை வச்சு உங்களிடம் ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். என்ன கேள்வி அது? ஒரு புறம் 3ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு AI-ஐ கற்றுக் கொடுத்து சிலிகான் தொழில்நுட்பத்துல நாம பெரிய அளவுல முதலீடு செய்றோம். மறுபுறம் ஆழ்கடலில் உள்ள மரபணுக்களை, அதாவது பயாலஜிக்கல் கோட்ஸை பாதுகாக்க பாவசாகர போன்ற ரெபாசிட்டரிகளை உருவாக்குறோம். ஓகே. இன்னும் ஒரு 10 அல்லது 20 வருஷம் கழிச்சு இந்தியாவின் மிகப்பெரிய சொத்தாக இருக்கப் போவது நாம செயற்கையாக உருவாக்கும் AI அல்கோரிதம்ஸா அல்லது இயற்கையாக பாதுகாக்கப்படும் இந்த பயாலஜிக்கல் டேட்டாவா? சற்று சிந்தித்து பாருங்கள். ரொம்பவே ஆழமான கேள்வி இது. ஆமா, உடனுக்குடன் பல பயனுள்ள தகவல்களை பெற மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எங்களுடைய டெலிகிராம் சேனலை ஃபாலோ செய்யுங்க. மீண்டும் ஒரு ஆழமான விவாதத்தில் சந்திப்போம். அதுவரை தொடர்ந்து படியுங்கள், கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருங்கள்.